பல முறை முயற்சி செய்தும் ஒரு விஷயத்தில் உனக்கு தோல்வி கிடைக்கிறது என்றால் உன்னுடைய இலக்கு தவறு. உடனே உன்னுடைய இலக்கை நீ மாற்றிவிடு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் கந்தன் நான் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய உயிருக்கு உயிரான உறவை பற்றிய இந்த உண்மையை இன்று உனக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது. நிச்சயமாக உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன். அதனை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என் குழந்தையே, எத்தனையோ முறை உன் உயிருக்கு உயிரான இந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றது. ஆனாலும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் மாற்றமில்லாமல் இந்த உறவோடு உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படியானால் ஏதோ ஒரு நம்பிக்கை இருவருக்கும் இடையில் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றதல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை விட உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நீ உயிருக்கு உயிராக நினைக்கின்ற உறவு ஏதாவது ஒரு சமயத்தில் உன் மீது வருத்தப்படவோ உன் மீது கோபப்படவோ செய்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை அவர்கள் மனதிற்குள் வந்திருக்கிறது என்ற அர்த்தம். சில நேரங்களில் சில விஷயங்களை என்னவென்று சொல்ல முடியாமல் மனதிற்குள் வைத்து குழம்பி தவிப்பார்கள். சில விஷயங்களை தன்னுடைய மனதிற்குள் போட்டு மேலும் மேலும் தன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் யாரிடம் சொன்னாலும் நம் கஷ்டங்களை அதை அவர்களுக்கு கொடுப்பதாகத்தான் அர்த்தம் என்று சொல்லி அதை உன்னிடத்திலிருந்து மறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கோபப்படுகின்றார்கள், வருத்தப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள் என்று சொல்வதை விட ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதனை நீ உணர வேண்டும். உன் நிலையிலிருந்து இதனை சற்று நீ சிந்தித்து பார். அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதும் அடிக்கடி பேசாமல் தவிர்ப்பதும் ஒதுங்கிச் செல்வதுமாக இந்த உறவு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்திருக்கிறது. அந்த துன்பம் எதனால் வந்தது என்பதனை கண்டறிவதுதான் உன்னுடைய வேலை. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா இன்பங்களும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்காமல் வருகின்ற துன்பங்களை எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே எதிர்பார்த்துதான் இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் நாம் காலம் முழுமைக்கும் எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் தான் இருந்திருப்போம். ஆனால் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் உயிருக்கு உயிரான உறவை பற்றியும் சில விஷயங்களை உனக்கு சொல்லும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு இல்லாமலேயே போய்விடும். ஏனென்றால் நாம் சந்தோஷத்தில் அவர்களோடு எதையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றோம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சற்று ஒதுங்கிவிடத்தான் யோசிக்கிறோம். சில நேரங்களில் அவர்களின் கஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது சட்டென்று மனம் புண்படும்படி ஏதேனும் வார்த்தைகளை பேசிவிடத்தான் செய்கின்றோம். உனக்கு வேறு வேலையில்லை என்று ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிட்டால் போதும், அது அவர்களின் மனதை முழுமையாக நொறுக்கிவிடும் என்பதுதான் உண்மை. உன்னோடு இந்த கந்தனிருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எதையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவருக்கு காயங்களை கொடுக்கிறது என்றால் இந்த காயங்களிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக நிறைவாக உறுதி செய்ய முடியும். உன்னோடு நான் இருப்பதையும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நம்பிக்கைதான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு உன் உயிரான உறவுக்கும் இடையில் இருக்கின்ற மிக பெரிய நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றது. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் ஒருவருக்கு வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒருவருக்கு ஒருவர் பேசி தீர்த்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத நிலை உருவாகும். பல துன்பங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு நன்மையை அடைய வேண்டும் என்றால் அது உனக்கு மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உறுதி செய்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய கட்டாயமில்லை. உன் அப்பன் முருகன் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற விஷயங்களை பெரிதுபடுத்த நினைக்கவில்லை. எல்லோருக்குள்ளும் மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்கின்றது. அதை அவர்கள் வெளிப்படுத்தும்படி அதற்கான இடத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லும் பொழுது அதை நாம் என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். எதையும் கேட்டு தெரிந்து கொள்ளாமல், எந்த விஷயத்தையும் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் விட்டு விலகிச் செல்ல நினைக்கக்கூடாது. எங்கே இவர்களின் பிரச்சனைகளை கேட்டால் நமக்கு மனது பாதிக்கப்படுமோ என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. எதிர்பாராத பல திருப்பங்கள் நடக்கும் பொழுதுதான் இவர்கள் உண்மையில் எந்த விஷயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு புரிய வரும். அன்றே நாம் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கலாமோ, அன்றே அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுதுதான் வரும். அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து, உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் உனக்கே உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியோடு இருந்து கொண்டிரு. நல்லது நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு பல நன்மைகள் நடப்பதையும் என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் யாரொருவர் தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு எந்த விதத்திலும் குத்தி காட்டாமல் அவர்களுக்கான மனமகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையான உறவு என்பதனை மறந்துவிடக்கூடாது. இப்பேற்பட்ட அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் நீ அவர்களை இழந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு மனதில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு உன்னிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்றால் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அப்பன் முருகன் சொன்ன விஷயம் உன் மனதிற்குள் நிற்கும் என்றால் இனி எப்பேற்பட்ட நிலையிலும் உன் உயிரான உறவு உன்னை விட்டு வேறெங்கும் பிரிந்து செல்லாது என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். நீ அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தால் அவர்களும் தானாகவே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பினை கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். வரக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கட்டும். உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இனி எப்பொழுதும் ஒரு நல்லதொரு கருத்து பரிமாற்றம் இருக்கட்டும். எந்த நிலையிலும் உன்னை
இந்த கந்தன் மட்டும் கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.